Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லைவ் அலைவ். ஸோ ஆக்சுவலாக இதை சொல்லும்போது லைவ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம வேர்பாக இதை யூஸ் பண்ணும்போது லிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம மித்த இடங்கள்லையெல்லாம் அஜெக்டிவாக யூஸ் பண்ணும்போது லைவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸ்வலாக இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது செப்பரேட்டாக ஒரு வேர்டாக சொல்லும்போது லைவ்னு தான் சொல்லணும். இதே சென்டென்ஸோடு வரும்போது அந்த இடத்துல லிவ்ஸ் லிவ்ட் அந்த மாதிரி மாற்றிக்கணும். இதே அஜெக்டிவாக இருந்தால் லைவ் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லைவ் அப்படின்னா வாழ, வாழ்வது, வசிப்பது இது எல்லாத்தையுமே நம்ம லைவ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம். தனி வேர்டாக சொல்லும்போது இதை லைவ்னு சொல்லணும். ஓகே, இதே சென்டென்ஸோடு வரும்போது வேர்பாக வந்துச்சுன்னா லிவ், லிவ்ட், லிவ்ஸ் அந்த மாதிரி வரணும். ஓகே, live is a verb, an adverb and an adjective. Live is a verb, an adverb and an adjective. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய வகையான யூசேஜஸ் இருக்குது. நான் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைவ் அப்படிங்கிறது ஒரு வேர்பாக வரும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி மீனிங் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆஸ் அ வேர்ப், டு பி அலைவ் ஆர் டு ஹேவ் லைஃப், அதாவது உயிரோடு இருக்கிறது. டு இன்ஹேபிட் ஆர் டு ரிசைட், ஏதாவது ஒரு இடத்துல வாழ்வது, நாங்கள் இந்த ஏரியாவில் தான் வாழ்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது டு சர்வைவ், டு கண்டினியூ, அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது டு கோப், அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமாளிச்சுட்டு போகிறது. அடுத்தது டு பாஸ் லைஃப் இன் அ ஸ்பெசிஃபைட் மேனர், ஏதாவது ஒரு விஷயம் இந்த கோப் பாஸ் லைஃப் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஒரே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது, நடத்துறது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. டு மேக் த மோஸ்ட் ஆஃப் லைஃப், டு எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபுல் ரிச் லைஃப், அதாவது வாழ்க்கையை வாழ்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையை வாழணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும் அந்த மாதிரி சொல்கிறது. டு அவுட்லாஸ்ட் டேஞ்சர், ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோம், யூஸ்வலாக ஷிப், போட் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நம்ம பார்க்கலாம். The past tense and past participle of live is lived. ஓகே, live is lived. ஸோ தனி வேர்டாக சொல்லும்போது லைவ் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் வரும்போது இது வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால live அப்படின்னு சொல்கிறோம். அதோட past tense and past participle பார்த்தோம் அப்படின்னா lived. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா பாயிண்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டே வரலாம். டு பி அலைவ், டு ஹேவ் லைஃப், அதாவது உயிரோடு இருப்பது, உயிரோட்டம் இருக்கிறது. அவர் சில மாதங்களுக்கு மேல் வாழ்வார் என்று மருத்துவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது ஜென்ரலாக நம்ம மூவிஸ்லாம் பார்த்தோன்னா இவங்க இவ்வளோ நாள் வாழ்வாங்கன்னே யாருமே நினச்சி பார்க்கல அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. The doctors didn't expect him to live for more than a few months. The doctors didn't expect him to live for more than a few months. இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தார். இன்னும் சில ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தார். He wanted to live for a few more years. He wanted to live for a few more years. அடுத்தது to inhabit or to reside, அதாவது ஒரு இடத்துல நான் எந்த ஏரியாவில் வாழ்கிறேங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஏரியாவில் தாங்க குடியிருக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த live அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அவன் இங்கே வசிக்கிறானா, does he live here? எனக்கு ஒரு மாளிகையில் வாழ ஆசை. I'd like to live in a palace. ஸோ உங்கள் ஆசை என்ன அப்படின்னா எனக்கு ஒரு மாளிகையில் வாழணும்னு ஆசை அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது டு சர்வைவ் ஆர் டு கண்டினியூ, அதாவது உயிர் பிழைச்சி வாழ்கிறது, இல்லைன்னா நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோமோ இல்லை எந்த சூழ்நிலையில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே லைஃப்பை கண்டினியூ பண்ணுறது. அவர் ஞாபகங்கள் அந்த பாடலில் வாழ்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சில லெஜெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த உயிரே இந்த பாட்டில் தான் இருக்குது, அவங்க உடம்பு இல்லைனாலும் அவங்க ஆத்மா இதில் தான் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது ஞாபகங்கள். Her memory lives in that song.
அவனால் அடுத்தவர் உழைப்பில் இப்படி எவ்வளவு நாட்கள் வாழ முடிந்தது. இது வந்து நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லைங்களா, சும்மாவா அவன் வந்து எல்லாத்தோட உழைப்பையும் உறிஞ்சி சாப்பிட்டான், அவன் பாரு எத்தனை நாள் அவனால் வாழ முடிஞ்சது, அவ்வளோதான், நமக்குன்னு இருக்கிறது தான் நமக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். How long could he live like this? How long could he live like this? Drinking someone else's blood. Drinking someone else's blood. ஓகே, இது கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்ஸ், ஓகே, அந்த இஸ்ஸும் சேர்த்து வரும். How long could he live like this? Drinking someone else's blood. ஸோ அதாவது வந்துட்டு என்னென்னா, இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது எல்சஸ் அப்படின்னு சில பேர் பிரிச்சே சொல்லுவாங்க, அப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸோ இது வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அடுத்தவங்கள சுரண்டியே அவன் சாப்பிட்றான், அடுத்தவங்கள உழைப்பை வந்துட்டு அப்படியே பறிச்சுக்கிறான், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஓகே. டு கோப் அதாவது சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது, ஒத்து போய் வாழ்கிறது, அதெல்லாம் சொல்கிறது. நீ அதனுடன் தான் வாழ வேண்டும். நீ அதனுடன் தான் வாழ வேண்டும், வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதாவது வேறு வழியே இல்லை, நீ கோப்பம் பண்ணி தான் ஆகணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வந்து தான் ஆகணும், அந்த மாதிரி சொல்கிறது. யூல் ஹாவ் டு லிவ் வித் இட். யூல் ஹாவ் டு லிவ் வித் இட். இப்போ ஏதாவது ஒன்று வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், அந்த மாதிரி சொல்கிறது. நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது. நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது. I can't live in a world without you. I can't live in a world without you. ஸோ நீ இல்லாமல் ஒரு உலகத்தில் வாழ முடியாதுன்ற சென்டென்ஸில் இதை எடுத்துக்கிட்டோம்னாலும் ஓகே தான். To pass life in a specified manner. To pass life in a specified manner. வறுமையில் வாழ்வது கடினம். வறுமையில் வாழ்வது கடினம். It is difficult to live in poverty. It is difficult to live in poverty. அதற்கு பிறகு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இது வந்து இந்த ஃபேரி டேல்ஸ்லலாம் வரும் இல்லைங்களா, எண்டில் வந்துட்டு இப்போ ராஜாவும் ராணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, பிரின்ஸும் பிரின்சஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்றைக்கும் அவங்க சந்தோஷமாகவே வாழ்ந்தாங்க. இந்த லாஸ்ட் லைன் அதுதான் கொடுத்துருக்கேன். And they lived happily ever after. And they lived happily ever after. அடுத்தது, டு மேக் த மோஸ்ட் ஆஃப் லைஃப், டு எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபுல் ரிச் லைஃப். இது வந்து என்னென்னா வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு தான், சந்தோஷமாக வாழணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சில பேர் பேசுவாங்க, அதை பேஸ் பண்ணி சென்டென்சஸ். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் வாழ்வது எனக்கு அழுத்து போய் விட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் வாழ்வது எனக்கு அழுத்து போய் விட்டது. நான் வெளியே போய் வாழ்க்கையை வாழணும். அதாவது நான் இதுலேயே என் பாதி லைஃப்பை ஓட்டிட்டேன், எனக்கு வந்து இங்கேருந்து தப்பிச்சு போய் அப்படியே என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், 4 இடத்துக்கு போகணும், 4 பேர்த்துக்கிட்ட பழகணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த சென்டென்ஸ். I'm sick of spending every day at this place. I'm sick of spending every day at this place. I want to go out there and live. ஸோ அங்கே போய் வாழணுன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது என்னென்னா go out there அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லும்போது அது என்னென்னா வெளியில் போய் என் வாழ்க்கை என்ன தான் இருக்குது இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. I'm sick of spending every day at this place. I want to go out there and live. நான் ஒரு அரசன் போல் வாழணும். I want to live life king size. இது வந்து ஜென்ரலாகவே live life king size அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து லக்ஸூரியஸாக தான் வாழணும் அப்படின்றது நிறைய இடங்களில் நம்ம இப்போ பேசுகிறத பார்க்கலாம். எது இருக்கோ இல்லையோ நல்லா ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த சென்டென்ஸ் live life king size. அதாவது வந்து ஒரு ராஜா மாதிரி வாழணும். ஸோ எத்தனை நாள் வாழணும்னு தெரியாது, வாழ்கிறப்போ நம்ம ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறதுக்கான சென்டென்ஸ். யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது வந்து live life king size. ஸோ இங்கே வந்துட்டு I want to live life king size. ஸோ ஒரு அரசன் மாதிரி ஆடம்பரமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, to outlast danger to float. Said of a ship, boat, etc. இது வந்து யூஸ்வலாக வந்து இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஷிப்பு, போட், இதுக்கெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். இப்படி ஒரு புயலில் எந்த ஒரு கப்பலினாலும் பயணிக்க முடியவில்லை. No ship could live in such a storm. ஸோ இந்த மாதிரி ஒரு புயல் அடிக்கும்போது எந்த ஒரு ஷிப்புமே வந்து கடந்து போனதாக சரித்திரமே இல்லை அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, no ship could live in such a storm. ஸோ இந்த இடத்துல வந்து ஷிப் எப்படி வாழும், அது வந்து உயிரற்றது தானே அப்படின்னா இது வந்து பேச்சில் சொல்கிறது தான்.
அதாவது அந்த இடத்த விட்டு தாண்டி அப்படியே வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வர்றது. No ship could live in such a storm. இப்படி ஒரு புயலில் இந்த கப்பல் வெற்றிகரமாக பயணிக்கும் என்று யாரும் நம்பவில்லை. No one believed that this ship could live in such a storm. No one believed that this ship could live in such a storm. ஸோ இத்தனை நேரம் நம்ம வந்துட்டு live அப்படின்ற வேர்ட் வேர்பாக வரும்போது எந்தெந்த மாதிரி மீனிங் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம இவ்வளோ டீப்பாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் அதை தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுக்குன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். அதை நம்ம டீப்பாக ஞாபகம் வச்சு தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம எப்பவும் போல் அந்த ஞாபகம் வச்சுட்டு பேசினோம்னா போதும். இப்போ வந்துட்டு live அப்படின்ற வேர்ட் வந்துட்டு அஜெக்டிவாக வரும்போது எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மீனிங் வரும் அப்படின்றத பார்க்கலாம். having life that is alive. ஸோ உயிரோடு இருக்கிறது. ஓகே. being in existence or actual, அதாவது ரியல் அப்படின்ற அர்த்தம். இது நம்ம சென்டென்ஸில் பார்க்கல, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு having motion, அதாவது அதோட மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், அதையும் நம்ம வந்துட்டு லைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டில் இன் ஆக்டிவ் ப்ளே, பீயிங் இன் அ ஸ்டேட் ஆஃப் இக்னிஷன் பர்னிங், அதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அனலோடு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு லிவ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அஜெக்டிவாக சொல்லும்போது லைவ் அப்படின்னு தான் சொல்லணும், லிவ்னு சொல்லக்கூடாது. வேர்பாக வரும்போது லிவ் அப்படின்னு சொன்னோம். இது வந்து அஜெக்டிவ், ஸோ லைவ் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது seen or heard from a broadcast as it happens. seen or heard from a broadcast as it happens. இது நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாருமே பேசுவோம். லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான், நேரடி ஒளிபரப்பு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரே சென்டென்ஸ் தான். ஆஃப் அ பர்சன் ஆர் ஸ்பீச் இன் ஆஃப் அ பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஸ்பீச் இன் பர்சன். ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே. இப்போ வந்து மேடையில் வந்து நேரடியாக அவர் தோன்றுவார். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் இன்றைக்கி வரப்போகிறாரு, இந்த மாலுக்கு வரப்போகிறாரு, அந்த மாதிரியெல்லாம் ப்ரொமோஷனுக்காக, நம்ம மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக இப்போ பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸ் இன்றைக்கி இங்கே அப்பியர் ஆவாருன்னெலாம் ஆட் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். அடுத்தது ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், electrically charged or energized, usually indicating electrocution if touched. அதாவது வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து லைவ் ஒயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து மின்சாரத்தை வந்து துண்டிக்கலை, இன்னும் அதில் வந்து கரண்ட் ஓடிட்டு தான் இருக்குது, பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அந்த எனர்ஜி வந்து இருக்குது, நம்ம அதை தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போது ஷாக் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் சொல்லும்போது காட் எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவிங் லைஃப் தட் இஸ் அலைவ். ஹேவிங் லைஃப் தட் இஸ் அலைவ், அதாவது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிற சென்டென்ஸ். தபால் துறை உயிருடன் இருக்கும் மிருகங்களை அனுப்பாது. அதாவது நம்ம நாட்டில் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன், பட் பெரும்பாலும் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த நாட்டிலேருந்து வர வைப்பாங்க, அந்த நாட்டுக்கு இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வரும்போது போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு லைவ் அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஷிப் பண்ண மாட்டோம், நீங்கள் வேறு ஏதாவது அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய கொரியர் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி நான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். The post office will not ship live animals. லைவ் அனிமல்ஸ், லிவ் அனிமல்ஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. அஜெக்டிவாக வரும்போது லைவ்னு தான் சொல்லணும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேர்பாக வரும்போது லிவ், ஓகே, தனி வார்த்தையாக சொல்லும்போது லைவ், வேர்பாக ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது லிவ், லிவ், லிவிங் அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்துட்டு அஜெக்டிவ், ஸோ இதை வந்து லைவ் அப்படின்னு தான் சொல்லணும். The post office will not ship live animals. தன் பூனை உயிரோடு இருக்கும் எலிகளை உள்ளே கொண்டு வருவதை அவரால் நிறுத்த முடியவில்லை. He couldn't stop his cat from bringing in live cats. He couldn't stop his cat from bringing in live rats. அதாவது அவரோட பூனை வந்து அவரால் நிறுத்த முடியல. என்ன நிறுத்த முடியல, அது எப்போ பார்த்தாலும் வெளியே போச்சுன்னா உயிரோடு வந்துட்டு எலிகளை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து அவரால் நிறுத்த முடியல. He couldn't stop his cat from bringing in live rats.
பீயிங் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆக்சுவல், அதாவது ரியல் அப்படின்னு சொல்கிறது. இது சென்டென்சஸில் பார்க்கலாம். அதிகமாக குடித்தால் என்ன விளைவுகள் வரும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் தான் சிறந்த எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், வாழ்ந்துட்டு இருக்கிற எக்ஸாம்பிளே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. He is a live example of the consequences of excessive drinking. ஸோ அதிகமாக குடித்தா என்னென்னலாம் பாதிப்பு வரும்ன்றது உனக்கு தெரியணுமா, அவரை பாரு, அவர் தான் லைவ் எக்ஸாம்பிள், பாரு இப்போ எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. லைவ் எக்ஸாம்பிள். He is a live example of the consequences of excessive drinking. சில விளையாட்டு வீரர்கள் வயது கூட கூட சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. He is a living example. ஸோ லைவ் எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், லிவிங் எக்ஸாம்பிள், வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் அவர் அப்படின்னு சொல்கிறோம். He is a living example that some players just get better with age. That some players just get better with age. ஸோ அந்த ஐஎன்ஜி வரும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த இடத்துல வந்து லைவ் எக்ஸாம்பிள்னு அதை மாற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம அட்ஜெக்டிவாக தான் இதை பார்த்துட்ருக்கோம். நான் வந்து நடுவில் ஒரு ஐஎன்ஜி வெர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதை கொடுத்துருக்கேன் அதில். ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்படியும் நம்ம லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோங்கிறக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். வேணும்னா ஹீ இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள்னு கூட இதை மாற்றிக்கலாம். ஏன்னா அட்ஜெக்டிவாக வரும்போது லைவ் அப்படின்னு வரணும். ஹீ இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள் தட் சம் பிளேயர்ஸ் ஜஸ்ட் கெட் பெட்டர் வித் ஏஜ். அடுத்தது, having motion still in active place, being in a state of ignition, burning. அதாவது வந்துட்டு ஒன்று அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து லைவ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நட்டோ போல்ட்டோ இல்லை வந்து ஏதாவது ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே சுற்றிகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து லைவ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒயரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைவ் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு கடைச்சல் எந்திரம், அதாவது லேத். ஓகே, ஒரு கடைச்சல் எந்திரம் உடைய சுழன்று கொண்டிருக்கும் சுழல் தண்டு கம்பியை தொடக்கூடாது. நம்ம இந்த அளவுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்பிண்டில்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். We shouldn't touch a live spindle of a lathe. அதாவது அந்த ஸ்பிண்டில் சுற்றிட்டு இருந்ததுன்னா நம்ம போய் தொடக்கூடாது. ஒருவேளை அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கலாம், இல்லை அது வந்து ரொம்ப சூடாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அது ரொம்ப அந்த சுற்றுற வேகத்தில் நம்ம கை வந்துட்டு அறுபடலாம். அதனால நம்ம வந்து அதை தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறது. We shouldn't touch a live spindle of a lathe. அதனால இந்த இடத்துல வந்து லைவ் ஸ்பிண்டில் அப்படின்னா என்னென்னா அந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்பிண்டிலை தொடக்கூடாதுன்னு அர்த்தம். நாங்கள் தணலிலிருந்து தள்ளி நின்றோம். We stood away from the live coal. அதாவது வந்து அனல் அடிச்சிட்டு இருந்தது அப்படி, அதனால நாங்கள் வந்து தள்ளி நின்னோம். அப்படியே செக்கச்செவேர்னு இன்னும் அது வந்து எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்கிறது. We stood away from live coal. ஸோ இப்போ வந்துட்டு அந்த லைவ் கோல் அப்படின்னா அந்த கோல் பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே ரெட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதாவது எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அணையாமல் ஆறாமல் அப்படியே இருக்குது. அப்படின்னா நம்ம அதை தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அனல் அடிக்கும், இல்லை சூடு பட்டுரும், அந்த மாதிரி சொல்கிறது. Seen or heard from a broadcast as it happens. ஸோ நேரடி ஒளிபரப்பு, ஒன்று வந்து ரேடியோவில் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம கேட்போம். இதே வந்துட்டு டிவியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்ப்போம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். லைவ் ப்ராட்காஸ்ட் எப்படி வேணாலும் வரலாம். தினமும் இரவு ஒரு நேரடி செய்தி ஒளிபரப்பு ப்ரோக்ராமை அந்த ஸ்டேஷன் வழங்கியது. The station presented a live news program every night. The station, அதாவது அந்த சேனல். The station presented a live news program every night. எனக்கு நேரடி ஒளிபரப்பு விவாத நிகழ்ச்சிகள் பிடிக்காது. I don't like live debate shows. I don't like live debate shows. Of a performance or speech in person. Of a performance or speech in person. அதாவது நம்ம கண் முன்னாடி பார்க்குறது. இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த பாடகர் வந்து இங்கே பாட போகிறாரு, உங்களுக்காக நேர்லேயே வந்து பாட போகிறாரு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. இல்லை அப்படின்னா வந்து இந்த தலைவர் வந்துட்டு இன்றைக்கி நேரில் வந்து அவரோட தொண்டர்கள்கிட்ட வந்து பேச போகிறாரு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது.
இந்த கிளப்பில் ஒவ்வொரு வார இறுதியில் நேரடி பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது. அதாவது வந்துட்டு மித்த டேஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மியூசிக் தான் ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரெக்கார்டடாக ஒரு சிடியிலேருந்தோ இதிலேருந்தோ ஏதாவது எடுத்து போட்டு ப்ளே பண்ணுவாங்க. இதே வீக்கெண்ட்ஸ்னால் வந்துட்டு நிஜமாலுமே ஒரு லைவ் பேண்ட், ஏதாவது ஒரு ஃபேமஸ் பேண்டை கொண்டு வந்து பாட வைப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறது. This club has a live band on weekends. This club has a live band on weekends. நாங்கள் ஒரு நேரடி லேசர் ஷோவை பார்த்தோம். We saw a live laser show. We saw a live laser show. அதாவது லேசர் ஷோ எங்கே நடக்குதோ அந்த கிரவுண்டுக்கே நம்ம போயிட்டோம், அங்கேயே நம்ம உட்காந்து பார்க்குறோம். டிவிலையோ இல்லை வேறு எதுலையோ கிடையாது, நேரடியாக வந்துட்டு நம்ம கண் முன்னாடியே அங்கே இருந்தே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ், அதாவது வந்து அந்த ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது துப்பாக்கி அந்த மாதிரியெல்லாம், மஷின் கன்ஸ் அதெல்லாம், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது வெடிகுண்டுகள் அதெல்லாம். அடுத்தது எலக்ட்ரிக்கலி சார்ஜ்ட் ஆர் எனர்ஜைஸ்ட் யூஸ்வலி இண்டிகேட்டிங் எலக்ட்ரிக்யூஷன் இஃப் டச்ட். ஸோ அதாவது வந்துட்டு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு, ஏதாவது ஒன்று வந்து ஹை வோல்டேஜ் உள்ளது சார்ஜ் பண்ணது, அதை தொட்டால் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த லைவ் அப்படின்ற வேர்டை போட்டு நம்ம பேசலாம். ஸோ நல்லா நான் வச்சுக்கணும், இது எப்போவுமே வந்து முன்னாடி தான் போடுவோம். ஓகே பாருங்கள், லைவ் பாம்ஸ், லைவ் ரேட்ஸ், லைவ் கேட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். லைவ் டெலகாஸ்ட், லைவ் ப்ராட்காஸ்ட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, வீரர்கள் குடியிருப்பில்லாத தீவில் நிஜ வெடிகுண்டுகள் போட்டு பயிற்சி செய்கிறார்கள். The soldiers practice dropping live bombs on the uninhabited island. The soldiers practice dropping live bombs on the uninhabited island. மின்னோட்டம் இருக்கும் வயர்களுக்கு பக்கத்தில் வேலை செய்யும் போது ஜாக்கிரதையாக இரு. Be careful while working near live wires. Be careful while working near live wires. அடுத்தது நம்ம வந்து அட்வர்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் பார்த்தோம். அதாவது லிவ் அப்படிங்கிறது வந்து வேர்பாக வரும்போது, ஒரு ஆக்ஷனாக வரும்போது, ஹீ இஸ் லிவிங் தேர், ஹீ இஸ் லிவிங் ஹியர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து அட்ஜெக்டிவ்ஸ், லைவ் ப்ராட்காஸ்ட், லைவ் டெலகாஸ்ட் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து அட்வர்புங்கிறது வந்து ஆக்ஷன், அட்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஸோ அந்த பூனை வந்து எலியை கொண்டு வந்துச்சு. எந்த மாதிரி எலியை கொண்டு வந்துச்சு? உயிரோடு இருக்கிற எலி. ஸோ அந்த எலி அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ லைவ் ரேட்ஸ், ஓகே, எலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வர்ப், அதாவது வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து ஒன்று வேர்போட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இல்லைன்னா இன்னொரு அட்வர்போட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்துட்டு லைவ் அப்படிங்கிறது அட்வர்பாக வரும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேர்பாக வரும்போது மட்டும் லிவ், லிவ்ட், லிவிங், லிவ்ஸ் அது சொன்னோம்னா போதும். அட்ஜெக்டிவாக வரும்போது லைவ் அப்படின்றது தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வர்பாக வரும்போதும் நம்ம வந்து லைவ் அப்படின்றது தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அட்வர்பாக வரும்போது அதோட மீனிங் என்னென்னா ரியல் டைம், டைரக்ட், இன் பர்சன். அதாவது ரியல் டைம் அப்படின்னா என்னென்னா நேரடி ஒளிபரப்பு, அதெல்லாம் தான் ரியல் டைம். அதாவது என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே, ஸோ இங்கே இது நடந்துகிட்ருக்குன்னா நம்ம இன்னொரு இடத்துல உட்காந்து அதை அப்படியே பார்த்துட்ருக்கலாம். கொஞ்சம் வந்து முன்ன பின்ன அப்படியெல்லாம் கிடையாது. நேரடியாக ஒளிபரப்பு பண்ணும்போது அந்த ரியல் டைம். ஸோ இங்கே 8 மணிக்கு என்ன நடக்குதோ நம்மளும் அதே 8 மணிக்கு உட்காந்து இன்னொரு இடத்துல அதை பார்க்கலாம். அடுத்தது வந்து டைரக்ட் ஆர் இன் பர்சன், அதாவது நேருக்கு நேராக முகத்தை பார்த்து பேசுறது. வானொலியால் கச்சேரி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. The concert was broadcast live by radio. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது V3 ஃபார்ம் தான். ப்ராட்காஸ்ட் அப்படின்றதோட V3 ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ராட்காஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது கூடயே வந்து இடி சேர்த்து பேசினோம்னாலும் ஓகே தான். ஓகே, 2 V3 ஃபார்ம் இருக்குது. ப்ராட்காஸ்ட்னு சொல்லலாம், ப்ராட்காஸ்டட்னு சொல்லலாம். அது நீங்கள் எது யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ இது வேணும்னா த கான்சர்ட் வாஸ் ப்ராட்காஸ்டட் லைவ் பை ரேடியோன்னு கூட சொல்லலாம். ஓகே, த ஸ்டேஷன் ப்ரெசென்டட் அ லைவ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தோன்னா லைவ் ப்ராட்காஸ்ட்டுக்கு முன்னாடி லைவ்னு போட்டோம். ஸோ ப்ராட்காஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்டேஷன் என்ன ப்ரெசென்ட் பண்ணுச்சு? ஒரு ப்ராட்காஸ்ட், ஒரு டெலகாஸ்ட் ஏதோ பண்ணாங்க. எப்படி டெலகாஸ்ட் பண்ணாங்க? நேரடியாக டெலகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ லைவ் ப்ராட்காஸ்ட், லைவ் டெலகாஸ்ட். ஸோ லைவ் ரேட்ஸ் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக வந்துச்சு. அதனால அது அட்ஜெக்டிவ்னு சொன்னோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா லைவ் அப்படிங்கிறது இங்கே வரல, இங்கே வந்திருக்கு. ஓகே,
The concert was broadcasted or broadcast. ஸோ இந்த கான்சர்ட் கச்சேரி வந்துட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஓகே, எப்படி ஒளிபரப்பு செய்யப்பட்டது? நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. யாரால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது? ரேடியோவால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. The concert was broadcast இல்லைனா broadcasted live by radio. அவர் அரங்கில் நேரடியாக தோன்றுவார். அவர் அரங்கில் நேரடியாக தோன்றுவார், அதாவது நேரில் வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். He'll be appearing live at the auditorium. He'll be appearing live at the auditorium. இப்போ நம்ம வந்து அலைவ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேலே நம்ம வந்து பார்த்தது வந்து லிவ், அதை தனிப்பட்ட வார்த்தையாக சொல்லும்போது லைவ்னு தான் எப்பவுமே சொல்லணும். அதே சென்டென்ஸோடு வரும்போது வேர்பாக இருந்துச்சுன்னா லிவ், லிவ்டு, லிவ்ஸ், லிவிங் அப்படின்னு மாற்றிடுவோம். இதே வந்துட்டு அஜெக்டிவாக இருந்துச்சுனாலும் அட்வர்பாக இருந்தாலும் அதை லைவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அது நவுனாக வருமா அப்படின்னு கேட்டால் நவுனாவும் அது யூஸ் பண்ணுவோம். அப்போ நவுனாக வரும்போது அதை வந்து லைஃப் அப்படின்னு மாற்றிடுவோம். ஓகே, லைஃப், LIFE இருக்கு இல்லைங்களா, லைஃப்னு மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அலைவ் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அலைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிருடன் இருப்பது, உயிரோடு இருப்பது. அலைவ் இஸ் an adjective. அலைவ் இஸ் an adjective. ஸோ அதோட இதெல்லாம் மீனிங்ஸ் என்னென்ன வரும்னா ஹேவிங் லைஃப், லிவிங், நாட் டெட், அதாவது உயிரோடு தான் இருக்குது, இன்னும் சாகலை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம அலைவ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இன் அ ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன், இன் ஃபோர்ஸ் ஆர் ஆப்ரேஷன், எக்ஸிஸ்டன்ட், அதே தான், உயிரோடு தான் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு உயிரினத்தை பற்றி பேசாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு செயல்பாட்டில் தான் இருக்குது, மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இந்த அலைவ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பிஸி வித் ஆக்டிவிட்டி ஆஃப் மெனி லிவிங் பீயிங்ஸ். ஓகே, பிஸி வித் ஆக்டிவிட்டி ஆஃப் மெனி லிவிங் பீயிங்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து உயிரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து அலைவ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நம்ம இப்போ பார்க்கலாம். Having life, living, not dead. ஓகே, அவர் உயிரோடு உள்ளார், அவர் உயிரோடு உள்ளார். He is alive, he is alive. He is livingனு சொல்லக்கூடாது, he is alive. அவரோடு உயிரோடு இருக்காரு அப்படின்னா he is alive. இதை வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது he is living here, he is living there, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது வந்து என்னன்னா அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னா அவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா he is alive. இது இன்னும் உயிரோடு இருக்கிறதா, அது இன்னும் உயிரோடு இருக்கிறதா, இஸ் இட் ஸ்டில் அலைவ், இஸ் இட் ஸ்டில் அலைவ். பூகம்பத்தில் அவர் உயிரோடு புதைக்கப்பட்டார், பூகம்பத்தில் அவர் உயிரோடு புதைக்கப்பட்டார். He was buried alive in the earthquake, he was buried alive in the earthquake. அவர் இன்னும் உயிரோடு உள்ளார் என்று எனக்கு தெரியும், அவர் இன்னும் உயிரோடு உள்ளார் என்று எனக்கு தெரியும். I know she is still alive, I know she is still alive. அடுத்தது in a state of action, in force or operation, existent. 2 மணி நேரம் தீ எரிந்து கொண்டே இருக்கும்படி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதாவது அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த நெருப்பு அணைஞ்சிடாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. We had to keep the flame alive for 2 hours. ஹவர்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹவர்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். We had to keep the flame alive for 2 hours. ஸோ அதாவது அந்த நெருப்பு வந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்படி நாங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. எத்தனை நேரம்? 2 மணி நேரம். We had to keep the flame alive for 2 hours. இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் கதை சொல்லும் ஆர்வத்தை உயிரோடு வைக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னும் இதெல்லாம் தான் நம்பிக்கையே வருது. இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா மனிதாபிமானம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. Films like this keep the spirit of storytelling alive. Films like this keep the spirit of storytelling alive. Busy with activity of many living beings. வார இறுதிகளில் இந்த சிட்டி சென்டர் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கலாம், ஏதாவது சிட்டி சென்டருக்கோ எங்கேயோ போகிறோம், அப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் என்ன காற்று வாங்குது அப்படின்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், வீக்கெண்டில் வந்து பாரு அப்படியே உயிரோட்டமாக இருக்கும், இப்போ தான் காற்று வாங்குது, வெறிச்சோடி போயிருக்கு, அவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கலகலப்பாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது.
The city center really comes alive at the weekend. அதாவது ஏதோ உயிரே வந்துற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ கலகலப்பாக இருக்கும், மக்கள் நடமாட்டம் இருக்கும், இந்த மாதிரி சொல்கிறது. The city center really comes alive at the weekend. படை அணிவகுப்பு துவங்கியதும் அந்த இடம் பிஸி ஆனது. The place became alive when the parade started. The place became alive when the parade started. ஸோ அது வரைக்கும் யாருமே எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. திடீர்னு பரேட் ஸ்டார்ட் ஆனோன்னா அதை பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் அப்படி சேர்ந்துச்சு. பார்க்குறக்கே அந்த இடம் வந்து ஜகஜோதியாக இருந்துச்சு, ரொம்ப அப்படியே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெயிட் ஃபார் அவைட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் அப்படின்றது பார்க்கலாம். காத்து. When we wait, we spend time doing very little until something happens or someone arrives. ஸோ நம்ம வெயிட் செய்யும்போது நம்ம வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம், இல்லை செய்யாமல் கூட இருக்கலாம். டூயிங் வெரி லிட்டில். ஓகே, until something happens or someone arrives. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்குமோ இல்லை யாராவது வர வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தான் வந்து அந்த டைமை தான் நம்ம அதை தான் அந்த செயலை நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். Wait is a verb and a noun. Wait is a verb and a noun. Wait அப்படிங்கிறது verb-ஆவும் யூஸ் பண்ணுவோம், noun-ஆவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து verb-ஆ எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். As a verb, the past tense and past participle of wait is waited. மழை நிற்கும் வரை நாம் காத்திருக்கலாம். மழை நிற்கும் வரை நாம் காத்திருக்கலாம். Let's wait till the rain stops. Let's wait till the rain stops. நான் திரும்பி வரும் வரை நீ இங்கே காத்திரு. நான் திரும்பி வரும் வரை நீ இங்கே காத்திரு. Wait here until I get back. Wait here until I get back. அவனுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. அவனுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. He doesn't have the patience to wait. He doesn't have the patience to wait. நீ கதவு கிட்ட காத்திருப்பாயா? நீ கதவு கிட்ட காத்திருப்பாயா? Will you wait at the door? Will you wait at the door? இது கோமா சொல்கிறக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நார்மல் டோன்லேயே நம்ம இதை பேசலாம். அதாவது என்னென்னா, நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, will you please wait outsideன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். வெயிட் at the door அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கதவுக்கு வெளில போய் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நில்லு, என்னால் அத்தனை வேகமாக நடக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நில்லு அப்படின்னு சொல்லும்போது இரு அப்படின்ற மாதிரி, அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நீ வெயிட் பண்ணு, நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறது. வெயிட், ஐ காண்ட் வாக் தட் ஃபாஸ்ட். ஐ காண்ட் வாக் தட் ஃபாஸ்ட். நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? How long will we have to wait? How long will we have to wait? என்னால் காத்திருக்க முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் வெயிட்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஐ காண்ட் அஃபோர்ட் டு வெயிட் அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வெயிட் பண்ணுற நேரத்தில் எனக்கு பல நஷ்டங்கள் ஏற்படும். இல்லை அப்படின்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே எனக்கு லேட் ஆயிரும், நான் வீடு போய் சேர்றதுக்கு லேட் ஆயிரும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க, அதே என்னால் அந்த ரிஸ்க் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் வந்து ஐ காண்ட் அஃபோர்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ காண்ட் வெயிட்னே சொல்லிடலாம். இந்த இடத்துல ஐ காண்ட் அஃபோர்ட் டு வெயிட் அரவுண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இங்கே வெயிட் பண்ண அங்கே எனக்கு ப்ராப்ளம் ஏறிட்டே போகும், அந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நீ ஏன் உள்ளே வந்து காத்திருக்க கூடாது? நீ ஏன் உள்ளே வந்து காத்திருக்க கூடாது? Why not come in and wait here? Why not come in and wait here? இது வந்து ஜென்ரலாக நம்ம பேசுகிறது. இல்லை அப்படின்னா why don't you come in and wait அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். why don't you come in and waitன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இது வந்து இன்னொரு ஸ்டைலாக பேசுகிறது. why not come in and wait here? அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நவுனாக வரும்போது இந்த வெயிட் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சிறிது நேரம் காத்திருந்த பின் அவர்கள் மற்றொரு விமானத்தில் ஏறினார்கள். ஆஃப்டர் அ ஷார்ட் வெயிட். ஆஃப்டர் வாட்? அ ஷார்ட் வெயிட். ஸோ ஆஃப்டர் திஸ், ஆஃப்டர் தட் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆஃப்டர் ஷார்ட் வெயிட். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சேர்த்தி சொல்லணும். ஓகே, ஆஃப்டர் அ ஷார்ட் வெயிட் அப்படின்னா வந்துட்டு ஒரு அந்த டியூரேஷன் பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு டியூரேஷன் பற்றி பேசிட்டோம். அங்கே வந்து வேர்பாக வரும்போது அது ஒரு ஆக்ஷன், நம்ம செயல்பாடு பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து அந்த டியூரேஷன், டைம் டியூரேஷன் பற்றி
பேசிகிட்டு இருக்கோம். After a short wait, they boarded another plane. After a short wait, they boarded another plane. நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தோம். We had a long wait. We had a long wait. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து டியூரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரயில்களுக்கு இடையே நீண்ட காத்திருப்பு இருக்கும். அதாவது ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயின் வர்றதுக்கும் ரொம்ப நேரம் கேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அந்த இன்டர்வல் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். டியூரேஷன். ஒவ்வொரு ரயிலின் வருகைக்கு இடையில் நீண்ட நேரம் இருக்கும். தேர் வில் பி அ லாங் வெயிட் பிட்வீன் ட்ரெயின்ஸ். இப்போ ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணனா தான் இன்னொரு ட்ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த டியூரேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அ லாங் வெயிட். தேர் வில் பி அ லாங் வெயிட் பிட்வீன் ட்ரெயின்ஸ். 2 மணி நேரம் காத்திருந்த பின் நான் டாக்டரை பார்த்தேன். ஆஃப்டர் அ 2-hour வெயிட், இல்லைன்னா 2-hour வெயிட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆஃப்டர் அ 2-hour வெயிட் ஐ saw the doctor. ஆஃப்டர் அ 2-hour வெயிட். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வருது 2 அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னா இது சேர்த்து சொல்லணும். 2-hour வெயிட் அப்படின்னு சிம்பிளாக அதை வந்து ஒரு நவுனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதை வந்து டியூரேஷன் செப்பரேட்டாக வந்து 2 hours 3 hours அப்படின்னு பார்க்காம 2-hour வெயிட், 2 மணி நேரம் காத்திருப்பு. இந்த இடத்துல வந்து இதுதான் ஹைலைட் பண்ணுறோம். ஓகே, ஆஃப்டர் அ 2-hour வெயிட் ஐ saw the doctor. ஸோ இதே நான் வந்துட்டு ஃபார் போட்டு பேசலாமா அப்படின்னா தாராளமாக பேசலாம். ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours அண்ட் தென் ஐ saw the doctor அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த வெயிட் ஃபாருங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வெயிட் அப்படிங்கிறது நவுனாக வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். டிக்கெட்ஸ் வாங்கும் நோக்கம் உனக்கு இருந்தால் நீண்ட நேரம் காத்திருக்க தயாராக இரு. எக்ஸ்பெக்ட் அ லாங் வெயிட் இஃப் யூ இன்டென்ட் டு பை டிக்கெட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு போனோன்னா டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலான்னு இது நீ நினச்சிக்காத. நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் போனால் ரொம்ப நேரம் நிற்கணும். அதுக்கு வந்து உன் மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு போ. அதாவது மைண்டில் நீ ரெடியாக வச்சுக்கோ, இப்படி வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு அப்புறமா நீ போ. டிக்கெட் வாங்கணும்னு நினச்சினா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். Expect a long wait if you intend to buy tickets. Expect a long wait if you intend to buy tickets. ஸோ டிக்கெட்ஸ் வாங்கணுன்ற நோக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இரு. ஸோ போனோன்னு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலான்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் லக் இருந்துச்சுன்னா நீ சீக்கிரமாக வாங்கிட்டு கூட வரலாம். பட் இருந்தாலும் எதுக்கும் ப்ரிப்பேர்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் சிறிது நேரம் காத்திருந்தோம். We had a short wait at the bus stand. We had a short wait at the bus stand. அவர்கள் பெட்ரோலுக்காக பதுங்கி இருந்தார்கள். They lay in wait for the petrol. ஸோ இந்த lie in wait, lay in waitன்னு வரும்போது மீனிங் கம்ப்ளீட்டாக மாறிடும். இந்த இடத்துல அந்த lay in wait, அதாவது இது past tense. இதே வந்து lie in wait அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பதுங்கி இருப்பது. அதுக்கு வந்து படுத்துட்டு காத்துட்ருக்காங்க அப்படின்றத விட இது வந்து பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்றது, பதுங்கி இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. தே லே இன் வெயிட் ஃபார் த பேட்ரோல். அதாவது அவங்க வந்து பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரோந்து பணிக்கு வரும்போது அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. மேபி பேட் கைஸ் தான். அடுத்தது நம்ம வந்து வெயிட் ஃபார் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேலே வந்து வெயிட் பார்த்தோம், அது வந்து வேர்பாக எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், நவுனா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெயிட் ஃபார். காக காத்திருப்பது, அதாவது இவனுக்காக காத்திருப்பது, அவனுக்காக காத்திருப்பது, இதற்காக காத்திருப்பது, ஏதோ ஒரு விஷயம் ப்ளஸ் காக ப்ளஸ் காத்திருப்பது. We can say that someone waits for someone or something. ஸோ இந்த இடத்துல வந்து வெயிட் ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்களுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஷயத்துக்காக. ஓகே, அந்த காகன்றது மறைஞ்சிருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஹேமாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹேமா. ஸோ இந்த இடத்துல ஃபார் வருமானா கண்டிப்பாக வரும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகே. யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபார் ஹேமா. ஐ எம் வெயிட்டிங் ஹேமான்னு சொல்லியிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹேமா. ஓகே. அவள் என்னிடம் ஏதோ சொல்ல காத்திருந்தாள். அவள் என்னிடம் ஏதோ சொல்ல காத்திருந்தாள், அதாவது ஏதோ சொல்வதற்காக காத்திருந்தாள். She waited for me to say something. She waited for me to say something.
அவனுக்காக காத்திருக்க வேண்டாம் என்று அவன் சொன்னான். He told me not to wait for him. He told me not to wait for him. அடுத்த பஸ்ஸுக்கு நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? அடுத்த பஸ்ஸுக்கு நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? How long do I have to wait for the next bus? How long do I have to wait for the next bus? உங்களால் ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா ப்ளீஸ்? Could you wait for a minute please? Could you wait for a minute please? ஸோ இந்த இடத்துல டியூரேஷன் வந்திருக்கு, அதனால் நம்ம வந்து ஃபார் போட்டிருக்கோம். ஓகே, நாம் இன்னும் 5 நாட்கள் காத்திருக்கணும். We must wait for 5 more days. We must wait for 5 more days. நான் உனக்காக கேட் கிட்ட காத்திருப்பேன். I'll wait for you at the gate. I'll wait for you at the gate. அதாவது கேட் கிட்ட போய் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் நியர் த கேட்னு சொல்லுவோம், அட் த கேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தமிழில் சொல்லும்போது நான் வெளில போய் வெயிட் பண்ணுறேன், நான் வண்டிக்கிட்ட நிற்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான் இது. I'll wait for you at the gate. நான் தாமதமாக வரக்கூடும், அதனால் எனக்காக காத்திருக்காதே. I may be late. I may be late. So don't wait for me. So don't wait for me. Note, we must never say I'm waiting him or her. I'm waiting him, I'm waiting her அந்த மாதிரி சொல்லக்கூடாது. We must use I'm waiting for him. நான் அவனுக்காக காத்திருக்கேன், அவளுக்காக காத்திருக்கேன், ஹேமாக்காக காத்திருக்கேன், ராஜாவுக்காக காத்திருக்கேன், அப்படி தான் சொல்லணும். ஃபார் போட்டு தான் பேசணும். இப்போ நம்ம வந்து அவைட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுவும் வந்து வெயிட் ஃபார் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, காத்திருப்பது, யாருக்காகவோ இல்லை எதற்காகவோ காத்து கொண்டு இருப்பது. We use await when someone wait for someone or something. யாரோ யாருக்காகவோ இல்லை எதற்காகவோ காத்துட்ருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து await அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் ஃபாருங்கிறது தான் இதோட அர்த்தம். அவைட்டுன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், வெயிட் ஃபார்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அவைட் ஃபார்னு சொல்லிடக்கூடாது. ஒன்று அவைட் இல்லைன்னா வெயிட் ஃபார். நாங்கள் அவர் வருகைக்காக ஆர்வத்துடன் காத்து கொண்டு இருக்கிறோம். We are eagerly awaiting his arrival. We are eagerly awaiting his arrival. இதை இப்படியும் சொல்லலாம், இல்லை வெயிட்டிங் ஃபார் போட்டும் பேசலாம். We are eagerly waiting for his arrivalனு சொல்லலாம். இந்த ஏ எடுத்துட்டு வெயிட்டிங் போட்டுட்டு கூட ஒரு ஃபார் போட்டோம்னா போதும். We are eagerly waiting for his arrival இல்லைன்னா we are eagerly awaiting his arrival. உனக்காக அந்த நாட்டில் என்ன காத்திருக்கிறது? இது வந்து நம்ம கேட்போம் இல்லைங்களா, யாராவது வந்து நான் இந்த நாட்டுக்கு போயே ஆகணும்னா அப்படி என்ன தான் அந்த நாட்டில் இருக்குது, உனக்கு என்ன தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ப்ரெசன்ட் சிம்பிளில் கொடுத்துருக்கேன். வாட் அவைட்ஸ் யூ இன் தட் கண்ட்ரி. வாட் அவைட்ஸ் யூ இன் தட் கண்ட்ரி. ஓகே, இல்லை அப்படின்னா வாட் வெயிட்ஸ் ஃபார் யூ இன் தட் கண்ட்ரின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். வாட் அவைட்ஸ் யூ இன் தட் கண்ட்ரி இல்லைன்னா வாட் வெயிட்ஸ் ஃபார் யூ இன் தட் கண்ட்ரி. இல்லை சிம்பிளாக வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் தட் கண்ட்ரி அப்படின்னும் சொல்லிக்கலாம். அதே விதி நமக்காகவும் காத்திருக்கிறது. நம்ம இப்போ ஏதாவது வந்துட்டு சொல்லிட்டா இது வந்து விதி அப்படின்னா அதே விதி நமக்காகவும் காத்துட்ருக்கு, அதனால நம்ம எப்பவும் தப்பெல்லாம் செய்யக்கூடாது, விதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, விதிப்படி எல்லாத்துக்கும் நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. The same fate awaits us all. The same fate awaits us all. இல்லைன்னா the same fate waits for us all அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் கூடுதலான முன்னேற்றத்துக்காக காத்திருக்க வேண்டும். இது யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபர்தராக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் எதுவும் நிச்சயமாக சொல்ல முடியும், எந்த டிசிஷனும் எடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. We must await further developments. இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு சர்வே மாதிரி எடுத்துகிட்டு தான் நாங்கள் முடிவுக்கு வருவோம், இல்லை அந்த டெவலப்மெண்ட் பார்த்துட்டு தான் எதுவும் டிசைட் பண்ண முடியும், இந்த மாதிரி சொல்கிறது. We must await further developments இல்லைனா we must wait for further developments. அவைட்டுன்னு சொல்லலாம், இல்லை இந்த ஏ எடுத்துகிட்டு வெயிட் போட்டுட்டு ஃபார் மட்டும் போட்டோம்னாலும் ஓகே தான். We must wait for further developmentsன்னு சொல்லலாம், இல்லைனா we must await further developments. அவன் திரும்பி வருவான் என்று, அதாவது அவன் வருகைக்காக அவள் ஜன்னல் அருகில் நின்று கொண்டே இருந்தாள். She stationed herself at the window to await his return. அதாவது இது என்ன அப்படின்னா, அவள் வந்து she stationed அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் நகராமல் அதே இடத்துல நின்றுட்டே இருக்கா, அவள் நகரவே மாட்டேங்கிறா, இந்த மாதிரி சொல்கிறது.
She stationed herself at the window to await his arrival. ஓகே, இல்லைன்னா டு வெயிட் ஃபார் ஹிஸ் அரைவல்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அவன் வருகைக்காக காத்து கொண்டு அவன் அங்கேயே இருக்கிறா, கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் நகரக்கூட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நாங்கள் உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். we are awaiting your answer. we are awaiting your answer. இதெல்லாம் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ்லலாம் நாங்கள் உங்கள் பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது we are awaiting your answer. இல்லைனா we are waiting for your answer அப்படின்னு சொல்லலாம். பட் awaiting கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். மக்கள் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். people are awaiting the election results. people are awaiting the election results. இல்லைனா people are waiting for the election results எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். live, அலைவ் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு அந்த லிவ் அப்படிங்கிறது வந்து வேர்பாக எப்படி யூஸ் பண்ணால் அட்வர்பாக எப்படி வரும், அஜெக்டிவாக எப்படி வரும்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் ஃபார் அவைட் எல்லாமே பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See the next video. Until then, thank you. Bye bye.